பிஞ்சிருச்சு. தேங்க்ஸ் சார். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. இதே ஒரு பக்கம் காது கொய்யுது. சரி, எல்லாருக்கும் ஹாப்பி. இதை நான் அப்புறம் வெடிச்சுக்கிறேன். இது கூட கொஞ்சம் டீல் பண்ண வேண்டியது இருக்கு. எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. இது என்னோட ஸ்பெஷல் தீபாவளி. இது என்னோட ஃபர்ஸ்ட் தலை தீபாவளி. எல்லோரும் தலை தீபாவளி அம்மா வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் நான் மாமியார் வீட்டில் செலிப்ரேட் பண்ணுறேன். எங்கள் அம்மா வீட்டில் கூப்பிட்டாங்க. நாங்கள் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால, அவங்க சென்னையில் இருக்காங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால ட்ராவல்லாம் பண்ண முடியாது. நாங்கள் அடுத்த வருஷம் தலை தீபாவளி கொண்டாடிக்கிறோம். அதனால் நாங்கள் வரல, இந்த வருஷம் இங்கேயே கொண்டாடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே இருக்கோம். எங்கள் அத்தையும் சிறப்பாக ஸ்வீட்டு காரம் ஃபுட்லேருந்து தீபாவளியை தரமாக செஞ்சு விட்டாங்க. இதுதான் என்னோட தீபாவளி அவுட்ஃபிட். பட்டாசு ஏன் வெடிக்கலன்னா, பக்கத்து வீட்டில் வைக்கிற பட்டாசு சவுண்டே அதிர்றது என்னால் தாங்க முடியல. நம்மளும் பட்டாசு வச்சு அவ்வளோதான். நம்மளாம் பட்டாசு அங்கே வச்சுட்டு அங்கே ஓட பேசு. பாப்பா வீட்டில் இருக்குல்ல, அதனால ஓட முடியாதுன்னு சொல்லிட்டு பட்டாசு வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. யார் பட்டாசு வெடித்தாலும் சேஃபாக வெடிங்க. பெரியவங்க, நான் பெரிய பையனாக ஆகிட்டேன். அது ஜுஜுப்பி வெடியா, பிஜிலி வெடியில எனக்கு சர்வ சாதாரணம் இப்படி கையில் பிடிச்சி போடுறதுலாம் வேண்டாம். எல்லாரும் சேஃபாக தீபாவளியை கொண்டாடுங்க. அப்பா பத்தியா, இந்த வெடியா கையில் அடிக்குது. எனக்கு இந்த பட்டாசு ஒரு மாதிரி கையில் அடிச்சு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது புஸ்வானம் தானே போய் வச்சேன். என் நேரம் 2 பக்கமும் கம்பி மத்தாப்பு இருந்ததுனால இந்த கம்பி மத்தாப்பில் லெஃப்ட் சைடில் போய் வச்சேன். அந்த புஸ்வானத்தில் இருக்கிற மருந்து நான் பற்ற வச்ச நெருப்புக்கு வேகமாக மேலே போகாமல் கீழே போய் வெடிச்சு என்னோட கையில் இதை வச்சு. இந்த சைடில் ஜவ்வு மாதிரி இருக்குது பார்த்தியா, இந்த இடத்துல அது பாரு கொஞ்சம் தான் இருக்கும், பிஞ்சிருச்சு. பிஞ்சு அந்த இடத்துல ஒரு மார்க்கே ஆன மாதிரி ஆயிடுச்சு பாரு. அப்படியே அந்த ஸ்கின்லாம் பிடிச்சிக்கிச்சு. புஸ்வானா அது ஒன்றும் பண்ணாதுன்னு ஒரு அசால்ட்டில் வச்சது, அது இதாகிடுச்சு. இது பாரு நல்லாவே தெரியும், இந்த ஸ்கின்லாம் ஒரு மாதிரி. அதனால் புஸ்வானா சங்கு சக்கரம் தானே, அசால்ட்டாக சின்ன பிள்ளைங்கள்ட்ட கொடுத்துட்டு விட்டுறாதீங்க. நீ ஜெயிச்சிட்டமா. மருந்து வேணாம். பட்டாசு சேஃபாக தான் இருக்கும். பாய். அடுத்ததான் ஒரு vlogல சந்திப்போம். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. பாய்.